ஜனங்கள் விரும்புகிறாங்க, போடுறோம், ஹெல்ப் பண்ணுறது. இப்போ கூட விடாமுயற்சிக்கு பெரிய அளவில் கட் அவுட் இங்கே தான் வச்சாங்க. அஜித் படம்னா கமல் சார் படம் இங்கே தான் உழுகுன்னு தெரியும். அஜித் சாரோட அத்தனை படம் நான் தான் போட்டிருக்கேன். அஜித் சாரோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது வாலி, முகவரி எல்லாம் நான் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். ஓவரால் இப்போ வந்து 4 தியேட்டர் நான் தான் சொன்னேன். 20-25 முன்னாடி தளபதி ரிலீஸ் பண்ணுறோம். அன்னைக்கு 6 தியேட்டரில் போடுறோம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கோயம்புத்தூரில் இந்த கட் அவுட் கலாச்சாரங்கள், செலிப்ரேஷன் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணுறது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை இந்த தேட்டரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். இந்த பெருசு லெவலில் கட் அவுட் வைக்கிறது, பால் அபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் பண்ணுறது வந்து கோயம்புத்தூரில் இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து செலிப்ரேஷன் அலோவ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது முற்றிலும் உண்மையாக சார்? நீங்கள் பார்த்து வியந்த ஒரு செலிப்ரேஷனாக என்ன படம் சார் சொல்லுவீங்க நம்ம தேட்டரில்? இல்லை, பால் ஊற்றுறதுங்கிறது எல்லாம் ஆஃப்லேட். இப்போது இந்த 5-10 வருஷமாக அந்த கலாச்சாரம், அந்த ரசிகர்கள் வந்து அவங்க அந்த நடிகருக்கு மேலே அவங்க கொண்டாடணும்னு ஆசைப்படுவாங்க. நாங்கள் வந்து அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவோம். சினிமாவை பொறுத்தவரை இந்த சார் என்டர்டெயின்மெண்ட் சார், பாவம் அவங்களோட சுக துக்கங்களுக்கு தியேட்டருக்கு வர்றாங்க, சந்தோஷத்துக்கு வர்றாங்க. அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக நோ டவுட் சிட்டிக்குள்ளே நாங்கள் சென்ட்ரலில் உட்காந்துருக்கோம். கமர்ஷியல் பிளேஸு, ஃபுல்லாக ஹவுசிங் காலனிஸ் இந்த ஏரியா ஃபுல்லாக. அதனால் சினிமாவை பொறுத்தவரை உங்களுக்கு அர்ச்சனா பாபா காம்ப்ளெக்ஸ்னா ஜனங்க விரும்பி படம் பார்த்துருக்காங்க. படங்களும் பெரிய பெரிய படங்கள் போட்டிருக்கோம். இன்றைக்கும் போட்டு தான் இருக்கோம். கூட 5 தியேட்டர் வேலை ஆகிட்டுருக்குங்க. ஒரு தியேட்டர் ஓடிட்டுருக்கு, 4 தியேட்டருக்கு வேலை நடந்துகிட்ருக்கு. ஜனங்கள் விரும்புகிறாங்க, போடுறோம், ஹெல்ப் பண்ணுறது. இப்போ கூட விடாமுயற்சிக்கு பெரிய அளவில் கட் அவுட் இங்கே தான் வச்சாங்க. இது பார்த்த அளவுக்கு போகல, அவ்வளோதான் சார். அந்த மாதிரி கலாச்சாரத்தை வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து நம்ம திரையரங்கில் தான் வந்து கொண்டாட எல்லாரும் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளே கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க. அதை அதிகமாக பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா நான் ஒரு துணிவு வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம உங்கள் தேட்டரோட ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க சமூக வலைத்தளத்தில். அந்த இடத்துல எப்படி வந்து அன்றைக்கி வந்து இது ரோடோ பிளாக்டுன்னு நினைக்கிறேன், செம்ம டிராஃபிக்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் கொடுக்குறாங்களே, அதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெருமையாக அவங்களுக்கே தெரியும் சார். அஜித் படம்னா கமல் சார் படம் தான் இங்கே தான் உழுகுன்னு தெரியும். அஜித் சாரோட அத்தனை படம் நான் தான் போட்டிருக்கேன். அஜித் சாரோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது வாலி, முகவரி எல்லாம் நான் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். நான் தான் தியேட்டரில் போட்டிருக்கேன். அவருடைய படங்கள் அத்தனையும் நான் தான் போட்டிருக்கேன். நேற்றுக்கு வர இப்போ அஜித் படங்களுடைய விஷயங்களை வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, நீங்களே சொல்கிறீங்க. அஜித் சார் வந்து உங்களுக்கு நேரடியாக தலையிட்டிருக்காரு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் விஷயத்துலலாம். ஒரு படத்தில் அவருக்கு நிக்கார் சக்கரவர்த்தியோட பிரச்சனை இருந்து அது சால்வ் பண்ணிட்டோம். சார், தமிழ் சினிமாவில் வந்து இந்த 1000 கோடி வசூல் என்பது வந்து ஒரு சாத்தியமாகவே இல்லை. இது வரைக்கும் எந்த படமும் அந்த அந்த டச் பண்ண. ஏன்னா வெளிமாநில படங்கள்லாம் அசால்ட்டாக அடிக்குது. ஏன் நம்ம தமிழ் சினிமா படத்துக்கு மட்டும் ஏன் அடிக்க மாட்டேது? அது வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட் இல்லையா தமிழ் சார்? தமிழ் இண்டஸ்ட்ரி தெலுங்கை விட கம்மி தானே. தெலுங்கு இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி இல்லை சார். அந்த சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னு நினைக்கிறீங்களா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும்? சார், சினிமா ஓடுறதை வச்சு தானுங்க. பாகுபலி சமீப காலத்தில் பெரிய ஹிட்டு, இந்தியா முழுதும் உலகம் முழுதும் ஓடிச்சு. அந்தளவுக்கு அடுத்த படங்கள் புஷ்பாலாம் வந்தது. அந்தளவுக்கு இல்லையே, பாகுபலி அளவுக்கு இல்லையே. பாகுபலி நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் நல்லா போச்சு. அதே மாதிரி மணிஷாரோட லாஸ்ட் படம் பொன்னியின் செல்வன், அந்த படம் அவ்வளோ கிராண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த படம் கூட 1000 கோடி நெருங்க முடியல. இல்லை சார். சார், இண்டஸ்ட்ரி நான் தான் சொன்னேன், தெலுங்கு பெரிய அளவில் போகுது, அடுத்த தமிழ் இண்டஸ்ட்ரி போதுங்க. அப்படி பார்க்கும்போது வந்து கன்னட படம் இண்டஸ்ட்ரி வந்து நம்மளோடைய ரொம்ப சின்ன மார்க்கெட் தான் கன்னட படம். கேஜிஎஃப் வந்து 2 வந்து அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு காலத்தில் நான் ஒன்று சொல்கிறேங்க, ஹம் ஆப்கி கோன்னு ஒரு படம், ஹிந்தி படம், ராஷி ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்தாங்க. 120 நாள் இங்கே ஓடிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மணி ஷோக்கு 5:45 வரை ஒரு ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க. 6 மணிக்கு அந்த படம் வரும், ஃபுல்லாயிரும். ஏன் ஓடிச்சு? ஒரு குடும்ப கதை. ஒரு ஹிந்தி படம் 100 நாள் ஓடுதுன்னா சார், ஜனங்களுடைய டேஸ்ட்டு என்னங்கிறது காலத்துக்கு காலம் மாறுதுங்க. இப்போது என்னுடைய டேஸ்ட்டு என் குழந்தைங்களுக்கு இருக்காது. என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். எடுக்கக்கூடிய நீங்கள் கேட்டீங்களே, பல ப்ரொடியூசர்ஸ், பெரிய ப்ரொடியூசர்லாம் வேனிஷ் ஆகிட்டாங்க, பல நடிகர்கள் வேனிஷ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. காலத்துக்கு கட்டாயம் தானே. சின்ன பசங்க நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க, சின்ன டேரக்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்க, பெரிய டேரக்டர்ஸ் ஓரளவுக்கு பண்ணுறாங்க. இதெல்லாம் காலத்துடைய கட்டாயம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது சார். நீங்களே சொல்லியிருந்தீங்க அஜித் படங்கள் எல்லாமே நானே ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இங்கே நிறைய தடவை. இப்போ குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணுவீங்களா சார்? செலிப்ரேஷன் என்ன பண்ணுவீங்களா நீங்கள்? சார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேறு தானே. ரெட் ஜெயின் மூவிஸ் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு. இல்லை, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் குட் பேட் அக்லி. இல்லை, படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மோஸ்ட்பாலி ரெட் ஜெயின் தான் பண்ணுவாங்க சார். ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் வந்து ஒரு டைமில் பீக்கில் இருந்தாங்க. 2001, 2002, 2003 பார்த்தீங்கன்னா அந்த சூர்யா, விக்ரம் இவங்களாம் வந்து வேறு இடத்துல இருந்தாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருடமாக இவங்களுடைய மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம். ஏன்னா சியான் வைக்கல் வந்து தில்லு தூளு சாமிலாம் பண்ணும்போது எங்கேயோ இருந்தார் அவர் மார்க்கெட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு லெவல் இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ சியான் விக்ரம் படங்களே பிஸ்னஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் சியான் விக்ரமுடைய அந்த மார்க்கெட் டவுனுக்கு? ஜென்ரேஷன் கேப் தான். இல்லை சார், அந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான படங்கள் அமையலன்னு எடுத்துக்க முடியுமா சார்? எப்படி சார் ஒரு நடிகருடைய வாழ்க்கையில் 40 ஆண்டு காலம் சக்ஸஸ் கொடுக்க முடியாது. கொடுப்பாங்க, அடுத்த நடிகர் வருவாங்க, ஜென்ரேஷன் மாறுது. நான் 3 ஜென்ரேஷன் ஆளுகளை பார்த்துட்டேன்னு சொன்னேன். சிவாஜி எம்ஜிஆருடைய கடைசி காலங்கள், ரஜினிகாந்த் கமல் சாருடைய ஓடிட்டு இருக்க காலங்கள், அஜித் விஜயோட காலங்கள், அதுக்கடுத்து இப்போ அடுத்த காலங்களுக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம். இது உண்மை. ஒரு 40 ஆண்டு காலம் 4 பேருடைய படங்கள் 10 வருஷம் பீக்கில் ஓடி இருக்கு. இது உண்மை. இப்போ நான் சொல்கிற நடிகர் இப்போ சூர்யாவாக இருக்கட்டும், ஒரு சியான் விக்ரம் ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஒரு ஹிட்டு கொடுத்தே வந்து பல ஆண்டுகள் ஆச்சு. ஒரு ஹிட்டு கூட கொடுக்க முடியல. அதாவது எல்லாருக்குமே லாபகரமான ஒரு படமாக அமைய மாட்டேங்குது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கதையம் சரியாக அமைக்க முடியலையா, இல்லை இவங்களால அந்த அந்த ஸ்ட்ரென்த் அவ்வளோதான் நினைக்கிறீங்க? இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனோட கோப்பை பண்ணி படங்கள் எடுத்தால் தான் ஓடுங்க. இன்றைக்கி இருக்க நடிகர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஜென்ரேஷனோட ஒத்து போகணும், அப்போ தான் படம் ஓடும். சினிமா கோயஸ் வந்துங்க ஒரு லிமிட்டட் பீப்புள் தான் இருக்கான். இன்றைக்கி கோயம்புத்தூரில் பாப்புலேஷன் 15 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 20 லட்சம் பேர் படம் பார்க்குறது இல்லை. அவங்களுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் எல்லாம் சேர்ந்து தான் சினிமா ஓடும். ஓடாதெல்லாம் ஜனங்க கையில் தான் இருக்கும். இல்லை சார், இப்போ அவரது மகன் உள்ள வந்ததுனால வந்து அவர் பெருசாக ஈடுபாடு இல்லையா? இப்போ தெரியல. இப்போ சிவாஜி சாரோட மகன் உள்ள வரும்போது சிவாஜி கணேசன் சார் அப்பவும் பீக்கில் தான் இருந்தார், உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். இப்போ சத்யராஜ் சார் மகன் நடிக்கும் போது சத்யராஜ் ஹீரோவும் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ இவர் மகன் வந்ததுனால வந்து நம்ம வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி இருக்காரா அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? மகனை எப்படியாச்சும் டெவலப் பண்ணலாம் யோசிக்கலாமா? படங்கள் எடுக்கிறார், நடிக்கிற அவர் நடிச்சிட்டு இருக்கார். இப்போ நடிச்சிட்டு இருக்காருல ஒரு படம், சியான் விக்ரம் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருல்ல. என்ன சார், இன்றைக்கெல்லாம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹெவியாக இருக்கனால 100 கோடி 150 கோடி 200 கோடிக்கு படம் வைக்கிறாங்க. அந்தளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணுமே. ஓன் ப்ரொடக்ஷன் இல்லையே, பல பேர்கிட்ட பணம் வாங்கி தான் பண்ணுறாங்க. எல்லாம் சேர்ந்து வந்த ஒரு அவியல் முடிஞ்சு வெளியில் வரணும் சார். நம்ம திரையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதிக நாட்கள் ஓடின படம்னா என்ன படம் சார் இருக்கும்? எவ்வளோ ஓடிக்கு? 120 நாட்கள் ஓடின படம் பல படங்கள் ஓடிருக்கு. சார் பெரும்பாலும் அபூர்வ சகோதரர்லாம் 120 நாட்கள் ஓடிச்சு. முதல் முறையாக 120 நாட்கள் ஓடிச்சு. ரஜினி சார் படங்கள்லாம் ஓடிருக்கு, கமல் சார் படங்கள் ஓடிருக்கு, தளபதி ஓடிச்சு 120 நாள் 130 நாள். ரஜினிகாந்த் சார் இப்போல்லாம் ஓடுறது யாருமே கணக்கு வைக்கிறது இல்லைங்க. நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அதிகம், நம்பர் ஆஃப் ஷோஸ் அதிகம், நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் அதிகம். படம் முடிச்சிடுறாங்க, அடுத்த தேட்டர் போயிடுறாங்க. இல்லை சார், இப்போ இன்றைக்கி வந்து வசூல் வந்தால் போதும், படம் ஓடுறது அவசியமே இல்லையா? இப்போ எந்த தேட்டர் ஓடணும் யாருக்கும் இல்லை. அடுத்த படம் ரெடியாக இருக்குல்ல. 3 வாரத்துக்கு சார் 52 வாரம் தான். 3 வாரத்துக்கு ஒரு நடிகர் ஆக்ட் பண்ணும்போது பல நடிகர்கள் நடிச்சிட்ருக்காங்க. வச்சு பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே பார்க்கும்போது சார், இப்போ இந்த வருடத்தில் ஒரு 150-200 படம் ரிலீஸ் ஆகுதா? அதில் 3 நாள் தானே சார் நீங்கள் சொல்கிற கூட்டம் கூட வருது. மற்ற அந்த இல்லை, நல்ல படங்கள் 2 வாரம் போகுதுங்க, மற்ற படங்கள்லாம் ஆவரேஜாக போகுது. ஆனால் ஒன்று நோ டவுட், இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, அது இப்போ வியாழக்கிழமை பண்ணிட்டாங்க. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் அதிகம். கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு படம் 20-22 தேட்டரில் போடுறாங்க, ஆடியன்ஸ் பிரிஞ்சிடறாங்க. அதுதான் சார் ஏன் இந்த டிஜிட்டல் கலாச்சாரம் வந்ததுனால எல்லா திரைகளும் போகிறதுனால ஆடியன்ஸ் வரமாட்டேன்றாங்களா? ஒரே திரையரங்குக்கு அங்கங்கே பார்த்துக்கிறாங்க, அங்கங்கே இருக்குது, அங்கங்கே பார்த்துக்கிறாங்க. இதே விஷயம் இல்லை. அப்படி போகும்போது வசூலும் ஸ்ப்ரிட் ஆகும்ல சார் உங்களுக்கு? அதாவது என்ன பண்ண முடியும், அடுத்த படம் ரெடியாக இருக்குது, அதுக்கு அடுத்த படம் ரெடியாக இருக்குது. பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் ஃபுல்லாக வருது. ஒரு ஹிந்தியில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் படம் வருது, ஹிந்தியில் இங்கிலீஷில் அவதார், இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் வந்தது, இப்போ வருது. ஸோ எதிர்பார்ப்புகள் இருக்குல்லங்க. சரி, எல்லா லாங்குவேஜும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்களே. பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் ரொம்ப வருதே, வருஷத்துக்கு ஒரு 5-6 படமாக வருது இல்லைங்க. இப்போ பாகுபலி 1, 2, புஷ்பா 1, 2, பொன்னியின் செல்வன் 1, 2, கமல் சாரோட படம் 1, 2, இந்த மாதிரி விக்ரம் 1, 2, இந்த மாதிரி வருது இல்லைங்க. சார் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 தேட்டருக்கு மேலே இருந்தது, உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த 3000 தேட்டர் உரிமையாளர்களும் சம்பாதிச்சாங்க, நல்ல லாபகரமாக இருந்தாங்க அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வெறும் 1100 ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது. அந்த 1100 ஸ்க்ரீன்ஸும் வியாபாரமாகுதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். 3000 தேட்டர் இந்த வியாபாரம் ஆன அந்த இடத்துல 1100 தேட்டர் இருக்கும்போதே வியாபாரம் ஆகலையே. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? படங்கள் சரியில்லையா, இல்லை மக்களுடைய ஆர்வம் போயிடுச்சா? சினிமா தேட்டர் வந்து பார்க்கலாம், மக்களுடைய ஆர்வம் போனால் ஓடிடி ஏன் இந்த விலைக்கு வாங்குறாங்க? கொஞ்சம் பேர் வீட்டில் உட்காந்து படம் பார்க்கலான்னு ஆசைப்பட்றாங்க. அதான் தட்ஸ் ரீசன் பிஹைண்ட் இட்டுங்க.
அப்படி இல்லை 2 வாரம் 3 வாரம் ஓடுது, அடுத்து ஓடிடி போகுது. சார் சினிமா இண்டஸ்ட்ரி பாருங்கள், அந்த காலத்துலேருந்து ஃபஸ்ட்டு நாடகத்துறை, அப்புறம் சினிமா தேட்ரு, அப்புறம் வீடியோ பைரசி, வீடியோ கேசட்ஸு, அதுக்கப்புறம் வீடியோ கேசட்ஸ் முடிஞ்சோன்னா ஓடிடி. அப்படியே சினிமா அப்படியே தான் இருக்குது, மாறலையே. சினிமா மாறல சார், ஆனால் சினிமா பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து இன்றைக்கி குறைஞ்சிடுச்சு இல்லை சார்? அப்படி சொல்ல முடியாது. வந்துட்டுருக்காங்க, ரெகுலராக வர்றாங்க, நல்ல படங்களுக்கு வர்றாங்க. ஒரு செக்டார் இல்லை, ஒரு செக்டார் இருக்காங்க. இல்லை சார், பாப்புலேஷன் வந்து 4 கோடி பேர் இருந்த தமிழகத்தில் 2 கோடி பேராச்சும் ஒரு சில பெரிய ஹிட் படங்களை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி 8 கோடி பேருக்கு மேலே வந்துட்டாங்க தமிழகத்தில். ஆனால் அது பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பாதி ஆகிட்டாங்க. 1 கோடி பேர் பார்க்கறது இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குல்ல தேட்டரில் போய். சார் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்களுக்கு தெரியாது. ஓவரால் இப்போது வந்து 4 தேட்டர் நான் தான் சொன்னேன், 20-25 முன்னாடி தளபதி ரிலீஸ் பண்ணுறோம், அன்னைக்கு 6 தேட்டரில் போடுறோம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே 6 தேட்டரு, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, மேட்டுப்பாளையம், இந்த 6 சென்டரில் போட்டு இன்றைக்கி 60 சென்டரில் போடுறோம். கலெக்ஷன்ஸ் எடுத்துடுறாங்க. அதுதான் அடுத்த படம் ரெடியாக இருக்குது. மக்களுக்கு வந்து சினிமாவை பார்க்குற எண்ணிக்கை வந்து குறைஞ்சான்னு எடுத்துக்க முடியும். கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், இருக்காமல் இல்லை, ஏன்னா ஓடிடி இருக்கிறனால இருக்கேன். சார் இவ்வளோ நேரம் பொறுமையாக அழகாக பதில் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.